பங்கு இருக்குன்னு ஒரே சிந்தனையோட போராடி இன்வெஸ்டிகேட் பண்ணி 2000 பக்கம் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தா அதுல அப்படி மாத்தி இதுல எப்படி மாத்திட்டீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? எதுக்கு சார் இப்படி ஒரு சிபிஐ விசாரணை? இள ரத்தம் துடிக்குது. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க தம்பி. நீங்க கோவப்படுறதுனால இங்க எதுவுமே நடக்காது. சார் இந்த ஃபைல்ல உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? நான் சென்ட்ரல் மினிஸ்டர். எங்க இருந்து வரணுமோ அங்க இருந்து வரோம். உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி வேணும் சொல்லுங்க. சார் நீங்க ஆட்சி பண்ற நாடை நீங்க சுத்தி பார்த்திருக்கீங்களா? மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல படிப்பு தேடி வெளிநாட்டுல இருந்து மாணவர்களா இங்க வந்தாங்க. ஏன்னா இங்கதான் உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான தட்சசீலாவும் நாலந்தாவும் இருந்தது. ஆனா இப்போ இங்க இருக்க மாணவர்கள் கல்வியை தேடி வெளிநாட்டுக்கு ஓடுறான். சயின்ஸும் டெக்னாலஜியும் வளராத காலத்திலேயே தாஜ்மஹாலையும் தஞ்சை பெரிய கோயிலும் இன்னும் பல அதிசயங்களை உருவாக்கின மூளை இப்ப எங்க போச்சு? என்ன அறிவு, என்ன ஞானம், அகநானூறு புறநானூறு 50 காப்பியங்கள் அள்ளி தந்த திராவிட மண்ணில இருந்து வந்தவையா நீ? எப்படி அந்த ஞானம் இல்லாம போகும்? யூஎஸ்ல வேலை பார்க்கிற டாக்டர்ஸ்ல 38% பேர் இந்தியன். நாசால வேலை பார்க்கிற சயின்டிஸ்ட்ல 36% பேர் இந்தியன். மைக்ரோசாப்ட் எம்ப்ளாயிஸ்ல 34% பேர் இந்தியன். ஐபிஎம்ல 28, இன்டெல்ல 17 செதறி போச்சு. அந்த மூளையெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருந்தா இந்தியா எப்பவோ வல்லரசாயிருக்கும் சார். இந்த நாட்டுல என்ன இல்ல? செவ்வாய் கிரகத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி செயற்கைக்குள்ள அனுப்புறதுக்கு அமெரிக்காவுக்கு 13,000 கோடி தான் ஆச்சு. ஆனா இங்க ஒரு ஊழல் 1,00,000 கோடிக்கு மேல. அதுக்கு தான் தம்பி நானும் சொல்றேன். எவ்வளவோ ஊழல்கள், எத்தனையோ விசாரணைகள். நீங்களும் பக்கம் பக்கமா ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. ஊழல் காசை விட அதிகமா செலவு செஞ்சு விசாரணை நடந்த குற்றமும் இந்த நாட்டுல தான் நடக்குது. யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா? இல்லையே. மிஞ்சி மிஞ்சி போனா 2 அல்லது 3 மாசம் உள்ள வைப்பாங்க. பிறகு ஜாமீன்ல வெளியே வந்துடுறானுங்க. சாகர வரைக்கும் கேஸ் நடக்கும். ஏற்கனவே கோடிக்கணக்கான கேஸ் கோர்ட்ல கொட்டி கிடக்கு. இதெல்லாம் எப்ப தீர்ப்பாகும்? நான் சொல்றத கேளுங்க. ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அது அவனுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்கறேன். 4 செவிக்கு தெரியாம இந்த கேஸ இங்கேயே இப்பவே முடிச்சுப்போம். நான் யாருன்னு தெரியுமா சார்? சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் பணக்காரனும் மேல் ஜாதிக்காரனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இலைய கூட எடுக்காம போவாங்க. அந்த இலையில உட்கார்ந்து கீழ் ஜாதிக்காரனும் ஏழையும் அதுல இருக்க மிச்சத்தை சாப்பிட்டு பசிய போக்குனாங்க. இதை பார்த்து எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அன்னையில இருந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எந்த ஏழையும் சாப்பிடாம தூங்க கூடாது. எங்க வீட்டுக்கு யார் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடுற பழக்கம் இன்னைக்கு உண்டு. அப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்துட்டு தப்பு பண்ணுவனா? என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில எத்தனை கோடி சார் செலவு பண்ண முடியும்? இந்த நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் அந்நிய நாட்டுல கொண்டு போய் பதுக்கி வைக்கிறீங்களே, அதெல்லாம் எப்ப சார் செலவு பண்ணுவீங்க? நீங்க பதுக்கி வச்சிருக்க பணத்துக்கு பேரு டெட் மணி, செத்த பணம். ஆனா இங்க போட்டுக்க துணிமணி இல்லாம, படுத்துக்க இடம் இல்லாம, பஞ்சத்திலையும் பட்னியிலையும் தினம் சாகுறானே, அவனுக்கெல்லாம் என்ன சார் செய்வீங்க? ஜெயில இருக்க கைதிகளுக்கு கூட காலையில இவ்வளவு உணவு கொடுக்கணும், மதியம் இவ்வளவு கொடுக்கணும், மாலை இவ்வளவு கொடுக்கணும், இரவு இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கு. அந்த சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. குற்றவாளிகளுக்கு எவ்வளவு செய்யற நீங்க வெளியில உணவு இல்லாம தவிக்கிற மக்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க? நீங்க கேட்கிறப்பெல்லாம் கேள்வியே கேட்காம வரி கட்டுறாங்களே மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க? என்னையா பெருசா டாக்ஸ் கட்டுறானுங்க? டாக்ஸ் கட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் நாங்க தான் செஞ்சு கொடுக்குறோமே. ஸ்கூல்ஸ், ரோடு, ஹாஸ்பிட்டல், மாசம் 25 கிலோ அரிசி. இதுக்கு மேல என்னையா செய்யணும்? 120 கோடி மக்கள் வாழ்ற தேசத்துல ஒரு நடபாதை இல்ல. வாகனங்களா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம. இதுலயே தெரியுது சார் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் குறை சொல்றீங்க. இங்க சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்கு. மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டறிஞ்சு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எங்க கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எங்களை மட்டும் குறை சொல்றீங்க. ஊழல் நடத்துறதே மக்கள் தான். அவங்க கிட்ட தான் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. தனக்கு ஒரு காரியம் நடத்தணும்னா 500 1000 கொடுத்து காரியத்தை நடத்திக்கல. சின்ன காரியம் சின்ன அமௌண்ட் கொடுக்குறான், பெரிய காரியம் நாங்க பெரிய அமௌண்ட் வாங்குறோம். எல்லா இடத்துலயும் தான் தப்பு நடந்துகிட்டு இருக்கு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தம்பி. நீ இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல் நீ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துருச்சுன்னா இதுக்கு மேலேயும் என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். விவேகத்தை வளர்த்துக்கிட்டு கோவத்தை அடக்கிக்க. நான் சொல்றபடி கேட்டா தன லாபம், பதவி யோகம். நீங்கெல்லாம் மாறவும் மாட்டீங்க, மாற விடவும் மாட்டீங்க. நம்ம நாட்டோட தலையெழுத்து இதுதானையா?